guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் கிச்சன் பிளாக் தான் பார்க்க போறீங்க. இது எங்க டைனிங் டேபிள். ஓகேவா? நாங்க வந்து இங்க ஊறுகாய் அந்த வச்சிருக்கோம். உப்பு டப்பா அண்ட் இங்க வந்து டேட்ஸ் அத வச்சிருக்காங்க. இது எனக்கு ஃபேவரட் கூட நான் தான் வாங்குனது. இதுக்குள்ள மாங்காய் பல்க்கு வச்சிருக்கோம். This is our store room. எனக்கு லைட் போட்டு காட்டுற லைட் போட்டு அழகா இருக்கும். This is my store room. And kitchen காட்டலாமா? ஃப்ரிட்ஜ் ஆனியன்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் திஸ் இஸ் மை ரியலி ஃபேவரட் பிளாக். இங்கே வந்து நாங்கள் வந்து இப்போ நான் வந்து சோயா சில்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைக்கிறோம். ஃபோனை எப்படி கையில் வச்சுட்டு பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். நான் வந்து அதுக்கப்புறம் தேங்காய் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்றியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து சோயா ஃப்ரைஸ் தான் பண்ண போகிறோம். நான் சோயா வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சோயா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டுட்டோங்க. ஓகே, 10 minutes வெயிட் பண்ணலாம் இது வேகிறதுக்குள்ளே. நான் என்னோட இது காட்டணும். ஓகே, இது வந்து நாங்கள் வந்து ஆயில்ஸ் வைப்போம். இங்கே உப்பு இருக்குது அண்ட் புளி. இது வந்து ஆலிவர் ஆயில் அண்ட் திஸ் இஸ் கோகோனட் ஆயில். ஓகே, இப்போ தான் நான் வந்து இப்படி பண்ணேன். என்ன தெரியுதுங்க, இது வேந்துட்டுருக்கு. எனக்கு வந்து சிம்பிளாக தான் வச்சுருந்தேன். நான் எப்பவுமே பயந்துருக்கேன். நெக்ஸ்ட் கொண்டு எடுத்து போட்டுடலாம். நான் போட்டு திருப்பி வரக்கு தான் நிறைய டைம் பயந்துட்டுருக்கேன். எல்லா சோயாஸும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு 10 minutes கழிச்சு இப்படி தான் இருக்குது. நான் எப்பவுமே வந்து வேக வைக்கும் போது நான் வந்து இப்போ வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன்னா இது எப்பவுமே கழுவி வச்சிருவேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதே வந்து இங்கே வச்சுட்டு நம்ம போய் கழுவலாமா? வாங்க. நான் வந்து இது ஓகே ஃபஸ்ட்டு நம்ம அப்படி கம்முன்னு வைக்க ஃபஸ்ட்டு நான் இதை கழுவி வச்சு இங்கே வச்சாச்சுங்க. கழுவியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. என் தம்பியை போய் தான் ஹவு டு மேக் அவுல்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா வந்து இன்னைக்கு அவுல் செய்கிறோம்ல, அதனால் அவனுக்கு சோயா ஃப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ரெட்டிஷ் கலரில் இருக்குன்னு. இது வந்து 1 hour வேக வைக்கணும் போல். நம்ம அனுப்பிச்சிட்டே இருந்தால் தான் நல்லா இது வரும். நான் இது வந்து ஃப்ரையர்லேயே பண்ணிப்பேன். ஆனால் இப்போதைக்கு அதை பண்ண வேண்டாம், தோசைக்கல்லே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு இருக்கட்டும். நான் போய் நெக்ஸ்டெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இதுக்குள்ளே நாங்கள் வந்து மசாலாஸ் வச்சுருக்கோம். சூப்பராக வந்திருக்கு கோல்டன் கலரில். இப்போ நம்ம நல்லா அனுப்பிவிடுவோம். ஓகே, அவ்வளோதான் காய்ஸ் இந்த ரெசிபி. நெக்ஸ்ட் அவுல் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க.